தூங்கிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே பேசாமல் அப்படி போவாங்க. ஃபோன் கால் ட்ரிங் 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 அப்படின்னு அடிக்கும். அப்படியே ஃபோன் எடுப்பாங்க. எடுத்தாக்க யார் பேசுறது? நான் லதா பேசுகிறேன் அப்படின்னு. ஓ நீ தானா அந்த மகாலட்சுமி, வீட்டுக்கு வந்த பொண்ணு மகாலட்சுமியா? என்ன பெரிய பணக்காரன்றதுனால உழைச்சி போடலான்னு பார்க்குறியா அப்படின்னு. ஹலோ ஹலோ அப்படின்னோடனே எம்ஆர்ஆர் தான் ஃபோனை வச்சிருவோம். இதே போல் 3வது தடவை என்ன காதலா அப்படின்னு சொல்லிட்டு எம்ஆர்ஆர் தான் கேட்பாரு. சிவாஜி அட்டன் பண்ணுவார். இது எல்லாமே எம்ஆர்ஆர் தான் யாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை நமக்குள்ளார ஏற்படுத்தும். கதையில ஒரு ஒரு திருப்பம், ஒரு வேற இடத்துக்கு இந்த கதை நகர்றதுக்கான ஆரம்ப புள்ளி அந்த இடம் தான். அதுக்கு அடுத்தாப்புல எம்ஆர் ராதாவுக்கு ஒரு சீன் வச்சிருப்பாங்க. எம்ஆர் ராதா ஃபோன் போடுவார். நம்ம நினைப்போம் சிவாஜிக்கு ஃபோன் போடுறாரு போல இருக்கு அப்படின்னு.